அடர்ந்த பசுமையான காட்டில் பெரிய மரங்களும் பறவைகளின் இனிய குரல்களும் நடுவில் ஒரு தாய் யானை அதன் குட்டி யானையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. குட்டி யானை எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்படுவதை விரும்பும். பறவைகளை பார்த்து சிரிக்கும், பட்டாம்பூச்சிகளை பார்த்து ஓடும். தாய் யானை மெதுவாக சொல்வாள், காடு அழகானது தான், ஆனா எப்போதும் கவனமாய் இரு கண்ணே. நதிக்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தபோது ஒரு வண்ண வண்ண பட்டாம்பூச்சி குட்டி யானையின் கவனத்தை கவர்ந்தது. அம்மா, நான் அதை பார்த்துட்டு வர்றேன் என்று சொல்லி சிறிது தூரம் நடந்து போனது. ஆனால் அம்மாவின் குரல் கேட்காத அளவுக்கு அது போய்விட்டதை குட்டி யானை கவனிக்கவே இல்லை. அந்த நிமிடம் காடு அமைதியாக மாறியது. கர்ஜ் என்ற பயங்கர சத்தம் கேட்டது. புதர்களுக்குள் இருந்து ஒரு சிங்கம் வெளியே வந்தது. குட்டி யானையின் கால்கள் நடுங்கின, கண்களில் கண்ணீர். அம்மா, அம்மா என்று மெதுவாக அழைத்தது. அது ஓட முயன்றது, ஆனால் பயம் அதை அங்கேயே நிறுத்திவிட்டது. அதே நேரத்தில் தாய் யானை சத்தம் கேட்ட திசையில் வேகமாக வந்தது. குட்டியை பார்த்ததும் அதை தன் பின்னால் நிறுத்தி முன்னால் உறுதியாக நின்றது. தன் பெரிய காதுகளை விரித்து தும்பிக்கையை உயர்த்தி கண்களில் தைரியத்துடன் சிங்கத்தை நேராக பார்த்தது. நீ என் குழந்தையை தொடக்கூடாது என்று சொல்லாதபோதும் அவள் உடல் மொழியே அதை சொன்னது. தாய் யானையின் பெரும் உடலும் அதன் உறுதியான நிலையும் பார்த்து சிங்கம் ஒரு நிமிடம் தயங்கியது. இது சின்ன குட்டி இல்லை, இதுக்கு பின்னால் ஒரு தாய் இருக்கிறாள் என்று உணர்ந்தது. சிங்கம் மெதுவாக பின்னால் சென்று திரும்பி பார்த்து காட்டுக்குள் மறைந்தது. காட்டில் மீண்டும் அமைதி வந்தது. குட்டி யானை ஓடி வந்து அம்மாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டது. அம்மா, நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று சொன்னது. தாய் யானை மென்மையாக சொன்னது, பயம் வர்றது தவறு இல்லை கண்ணே, ஆனா தனியா போறது தான் ஆபத்து. குட்டி யானை தலையாட்டியது. இனிமேல் உன்னோட பக்கத்தில்தான் இருப்பேன். அந்த நாளுக்கு பிறகு குட்டி யானை அம்மாவின் வார்த்தையை கவனமாக கேட்டது. காடு இன்னும் அதற்கு அழகாகவே இருந்தது, ஆனா இப்போது அது கவனமும் தைரியமும் இரண்டையும் கற்றுக்கொண்டது. தாய் யானை அருகில் இருந்தால் எந்த சிங்கமும் அவ்வளவு பயங்கரமாக தோன்றவில்லை.